ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம COA அதாவது கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரில் எப்படி ஒரு ஆர்கிடெக்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ COAவில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா பேசிக்கலி நீங்கள் பேச்சுலர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ண முன்னாடி உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா கன்சல்டேட் மார்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் ரெக்யூர்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்கள் யூனிவர்சிட்டி ஒரு காலேஜிலேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் வெப்சைட்டை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் லாகின் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ண முன்னாடி நம்ம இதில் புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டி சைன்அப் கொடுக்கலாம். ஸோ சைன்அப் கொடுத்ததும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் அப்ளிகன்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் அட்மிஷன் என்ட்ரு பண்ணலாம். அதுக்கப்புறமா என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்கும். ஸோ இது உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆர் கன்சால்டேட் மார்க் லிஸ்ட்லேயே இருக்கும். உங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆர் கன்சால்டேட் மார்க் லிஸ்ட்டில் COAன்னு போட்டு ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர். ஸோ இது கீழேயே சர்ச் என்ரோல்மெண்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியலைன்னா இதை யூஸ் பண்ணி உங்களால் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை கொடுங்க. ஸோ மொபைல் நம்பரை கொடுக்கும்போது நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பரை கொடுங்க. பிகாஸ் அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பருக்கு OTP வந்தால் மட்டும்தான் COA வெப்சைட் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ OTP என்டர் பண்ணதுக்கப்புறமா கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். இன்கேஸ் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நாட் வேல்யூட் மொபைல் நம்பர்னு வந்துடுச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸோட வேறு மொபைல் நம்பர் அது உங்களோட வேறு மொபைல் நம்பர்ஸை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ லாகின் பேஜ் அகைன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு COA உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணுன்னா அகெயின் COA வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம். ஸோ வெப்சைட் உள்ளாடி போனதும் கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் ஆஸ் ஆர்கிடெக்ட் வித் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபில் அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் செக்லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேண்டேட்ரியாக சப்மிட் பண்ண வேண்டியது. ஒன்ஸ் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ரீட் பண்ணிட்டீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் போய் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் டைப் பண்ணும்போது கவனமாக டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் ஃபிசிக்கல் ஐடி இஷ்யூ பண்ணும்போது இந்த பர்டிகுலர் அட்ரஸுக்கு தான் வரும். ஸோ இதில் இப்போ பர்டிகுலர்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷனில் உங்கள் CGPA மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் உங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறமா சிக்னேச்சர் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சைஸில் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ கம்ப்ரஸ் பண்ண நீங்கள் ஃபோட்டோஷாப் ஆர் எனி அதர் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன். ஸோ கம்ப்ரஸ் பண்ண வேண்டிய இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் இருக்க இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் போய் இமேஜோட ரெசல்யூஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெசல்யூஷனை நம்ம டவுன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காலே ஃபைல் சைஸும் டவுன் ஆகும். ஸோ ரெசல்யூஷனை ஒரு மினிமல் அமௌண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் உங்களுக்கு ஃபைல் சைஸ் ரெடியூஸ் பண்ணணுன்னா சேவ் ஃபார் வெப் கொடுத்துட்டு அதில் போய் குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க். ஸோ எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் அகெயின் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா செக் த சர்டிஃபிகேட்ஸ் டு பி அட்டாச் இதில் போய் உங்கள்கிட்ட இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே உங்கள்கிட்ட இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸோட ஃபோட்டோ காப்பி நீங்கள் COAக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ சப்மிட் கொடுத்ததும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ அகைன் டேஷ்போர்ட் போயிட்டு அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிவ்யூவில் ஒன்ஸ் அகெயின் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
இன்கேஸ் ஏதாச்சும் தப்பாக இருந்ததுன்னா ரிவ்யூ க்ளோஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் கீழே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா கீழே இருக்கிற பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த பர்டிகுலர் பேஜை பிடிஎஃப் ஆட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதில் நீங்கள் ஃபிசிக்கல் சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட அதர் டாக்குமெண்ட்ஸ் கூட இதையும் COAக்கு போஸ்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போ பேமெண்ட் பண்ண மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ₹600 சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டு பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேமெண்ட் பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து UPI ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக பே பண்ணிக்க முடியும். ஸோ இதில் QR கோடை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கிற Google Pay ஆர் ஃபோன்பே யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் முடித்ததும் இதே மாதிரி பேமெண்ட் ஸ்லிப் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதோட சாஃப்ட் காப்பியும் ஒரு PDF ஆகிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அகைன் COA வெப்சைட்டுக்குள்ளே சைன்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அண்டர் ப்ராசஸிங்னு காட்டும். ஸோ ஒன்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா வித்தின் 15 days ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் அதில் கேட்டிருந்த டாக்குமெண்ட்ஸோட ஃபோட்டோ காப்பி இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி COA ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லிக்கு போஸ்ட் பண்ணணும். ஸோ போஸ்ட் வந்து ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னா வித்தின் 1 month வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு உங்கள் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு COAல இருந்து COA ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். அண்ட் அகெயின் வித்தின் ஃபியூ வீக்ஸ் அதோட ஃபிசிக்கல் காப்பி இன் ஃபார்ம் ஆஃப் ஐடி கார்டு அண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸுக்கு வந்துடும். இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சு COA நம்பர் இஷ்யூ ஆனதுக்கப்புறமா உங்களால் COA வெப்சைட் உள்ளாடி போய் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பார்க்க கண்டிப்பாக இந்த சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.